ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சாய்பாபாஸ் மல்டி விலாக்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம பன்னீர் பட்டர் மசாலா தான் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் அதுக்கு 3 தக்காளியும் 2 பெரிய வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து சும்மா ரஃப்பாக வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்காகனா நம்ம வந்து வதக்கி அதை பேஸ்ட்டாக தான் அரைக்க போகிறோம். அதனால் ரொம்ப சின்னதெல்லாம் வெட்ட வேண்டாம், சும்மா ரஃப்பாக வந்து சாப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சு அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து பட்டர் போட்டுக்கலாம். இது வந்து ஹோம்மேடு பட்டர் தான். இந்த வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன், அதை வந்து நம்ம போட்டுடலாம். அதுக்கு அடுத்தது நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை வந்து போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த பட்டர்லேயே நல்லா குக் ஆகிற மாதிரி நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம 4 பல் பூண்டும் 2 துண்டு இஞ்சியும் போடணும். இதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம வந்து இந்த வெங்காயத்தோடு சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு எல்லாமே வந்து ஓரளவுக்கு குக் ஆயிடுச்சு. வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே குக் ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வந்து நம்ம போட்டுடலாம். போட்டு அதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக இந்த ஸ்டேஜில் வந்து பட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து இந்த மாதிரி ஸ்கின் வந்து ரிமூவ் ஆகி வரும்ல, அந்த அளவுக்கு வந்து குக் ஆகிருக்கணும். நான் ஒரு தடவை ஸ்பூன் வச்சு எடுத்து காட்டுறேன். இந்த ஸ்கின் வந்து அப்படியே ரிமூவ் ஆகி வரணும், அந்த அளவுக்கு வந்து நம்ம குக் ஆனால் போதும். இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ஆற வச்சு நம்ம பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே நான் வந்து பன்னீர் வந்து க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் வந்து பன்னீரை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் வந்து பட்டர் போட்டு, பட்டர் வந்து மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து போட்டுடலாம். நம்ம வதக்கி வச்சுருக்கிறத வந்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சு, அதை வந்து போட்டுடலாம். போட்டு நல்லா அந்த பட்டரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. போட்ட மசாலாவோட கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் வந்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து குக் ஆயிடுச்சு. அந்த வெங்காயம் தக்காளியில் நல்லா குக் ஆயிடுச்சு. ஏற்கனவே நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம். இப்போ வந்து நான் 1 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன். அதை 3ஐயும் நம்ம வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம். காரம் வந்து நான் 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து பன்னீர் பட்டர் மசாலா வந்து கொஞ்சம் ஸ்வீட்டு, கொஞ்சம் புளிப்பு, அப்புறமா கொஞ்சம் காரம், அப்படி 3 டேஸ்ட்டும் சேர்ந்து வரும். காரம் வந்து ஜாஸ்தியாக காரம் இருக்காது. அதனால தான் நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மசாலா பொடியெலாம் போட்டதுனால கட்டி பிடிக்காமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த கிரேவிக்கு தேவையான சால்ட் வந்து போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது 1 ஸ்பூன் மட்டும் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சின்ன ஸ்பூனாக இருந்தனால 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒருவேளை பெரிய ஸ்பூனாக இருந்தால் அதில் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் கரையை மட்டும் நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி வந்து நல்லா திக்காயிருச்சு. இதுக்கு அடுத்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் வந்து போடணும். கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் எல்லாத்தையும் அப்படியே போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பன்னீர் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து குக் ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்தா போதும், ஈஸியாகவே வந்து பன்னீர் குக் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பன்னீர் போட்டு கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து பட்டர் அப்படியே போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பார்த்திங்கன்னா பட்டர்லாம் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நம்மளோட கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெடி ஆயாச்சு. அடுத்து நம்ம லாஸ்ட்டாக மேலே வந்து புதினா கொத்தமல்லியும் கட் பண்ணி போட்டுடலாம். அடுத்து நான் வந்து இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வேணுன்றதுக்காக கஸ்தூரி மேத்தி வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இதுதான் வந்து கஸ்தூரி மேத்தி. இது வந்து வெந்தயக்கீரை, ட்ரை வெந்தயக்கீரை. இது வந்து எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். ஃபஸ்ட்டு கொத்தமல்லி புதினா போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த வெந்தயக்கீரையை வந்து நம்ம போட்டுக்கலாம். கஸ்தூரி மேத்தி அதை வந்து கையில் வச்சு லைட்டாக கசக்கிட்டு அதையும் போட்டுக்கோங்க.
போட்டுட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்மளுடைய பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரொம்பவே அழகாக ரெடி ஆயிடும். பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. கலரே பார்த்தாலும் ரொம்ப பிரைட் கலரில் நல்லா ரெடி ஆகிருக்கு. இது வந்து சப்பாத்தியோட அப்புறம் ரொட்டி, நான் இதெல்லாம் கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு சொல்லி நான் எடுத்து காட்டுறேன். கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்குது. பன்னீரும் வந்து நல்லா குக்காக இருக்குது. நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரொம்பவே நல்லா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனல் சாய்பாபாஸ் மல்டி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.